ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். போதுமணி ஸ்டார் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சல்டன்சியோட பெனிஃபிட் 100 PV நம்ம பண்ணுறதுனால என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ இது வந்து டைரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச பெனிஃபிட் என்ன, தெரியாத பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். நம்ம கன்சல்டன்சி அப்படின்றத வந்து முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்சர்வோட பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு சக்ஸஸும் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் என்னெல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்காமலே என்னால் 100 PV பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் யோசிக்க வேண்டாம். ஸோ நீவாக வந்திருக்க ஒவ்வொரு லீடர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங்கை எல்லாம் லிசன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 100 PV மூலிமா நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்லாம் இருக்கா, அப்போ இது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் நம்ம ஏன் மிஸ் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இதை யோசிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா யோசிப்பீங்க. யோசிச்சுட்டு உங்க அப்ளைன் கிட்ட போய் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைரக்டா நமக்கு சார் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு 100 PV கன்சல்டன்சில ஃப்ரீ ப்ராடக்ட் தெரியும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவு பண்ணி தராங்க அப்படின்றதும் தெரியும். ஓவரால் நம்ம மீட்டிங்ல நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அந்த மாதிரி ஒரு சில டாபிக்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. தெரியாம நமக்கு நிறைய பெனிஃபிட் இதுல இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுக்குள்ள நம்ம டீமை இவ்வளோ நாள் இந்த அளவுக்கு ஸ்லோவா பண்ணிட்டோமே, ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலண்டா பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ நான் வந்து அதை காட்டுறேன் பாருங்க. என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100 PVல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்றதையும் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம 100 PV கன்சல்டன்சி ஏன் பண்ணணும், நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம பண்ணணும். அது ஏன் எதுக்கு அப்படின்றதையுமே நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10% வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க 3200 பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 10%ல உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? அதை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 320 ரூபாயில இருந்து 320 ரூபாய் மதிப்புல நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிளும் பாருங்க, நான் வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த மந்த்லி ரீபர்ச்சேஸ், ஓகேங்க, அந்த இதுல பாருங்க நம்மளுக்கு வந்து இது வந்து செகண்ட், அதாவது இந்த மாசம் 2ஆம் தேதியில இருந்து 18க்குள்ள இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 650 ரூபாய் மதிப்புள்ள பொருள். ஓகேங்களா? வந்து 650 ரூபாய்க்கு நீங்க மதிப்புள்ள பொருள் வாங்குனீங்க அப்படின்னா இந்த நீம் சோப் வந்து உங்களுக்கு 1 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இதுவே நம்ம 1800 ரூபாய்க்கு மேல பண்றோம்னா அதுக்கு வந்து டிடர்ஜென்ட் பவுடரும், ஓகேங்களா, கேனோ பேஸ்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நமக்கு வந்து நான் 3000 ரூபாய்க்கு, அதாவது 3200 ரூபாய் நம்ம 100 PV பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியில எது வேணா நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க லீடர்ஸ்க்கு தெரியும். நியூவா வந்திருக்க லீடர்ஸ் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட்டை நம்ம பார்க்குறோம். அதுக்கு கீழே பாருங்க 4250 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கேப்சூல் கிடைக்கும். ஸோ அதுவே வந்து அக்ரி ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ரீ ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் 1 ரூபாய்க்கு. சரிங்களா? இதுவே பாருங்க இன்னொரு சைடில் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நாங்கள் வந்து 100 PVக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்லலாம் எங்களுக்கு வந்து இந்த இப்போ 3200 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணனால எங்களுக்கு 4 சோப்பு ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டியிருக்கோம். ஸோ இதை வந்து லிசன் பண்ணிக்கங்க. சரிங்களா? நம்ம வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக காட்டுறோம். ஓகேங்களா? லைவாக காட்டுறோம். நம்ம இது எதுவுமே ஏமாத்து வேலை கிடையாது. லீடர்ஸ் கொஞ்சம் பாருங்க, என்னடா இப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு காட்டாது, நாங்கள் ப்ரூஃபோட காட்டுறோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்சல்டன்சியோட அடுத்து இதுவுமே ஃப்ரீ ப்ராடக்ட். 100 PV கன்சிடர் பண்றோம் அப்படின்ற போது நம்மளுக்கு நான் அடுத்தடுத்து நான் சொல்லுவேன். அதுல பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அதுல கிடைக்கிற ஃப்ரீ ப்ராடக்ட் தான் இது. ஓகேங்களா? இது நம்மளா செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. 100 PV பண்றோம் அப்படின்ற போது 2500 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த வவுச்சரை வச்சு நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த வவுச்சரை வச்சு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் தான். ஓகேங்களா? ஸோ ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து எல்லாருக்குமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்காது லீடர்ஸ். ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே நாங்கள் லைவாக நாங்கள் வாங்கின பொருள் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வவுச்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை வர வவுச்சரை வச்சு நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அதை வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இது குரூப்பில் ஷேர் பண்ணலாம். ஓகேவா லீடர்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க.
செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 10 to 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 100 PVக்கு 3200 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது அது வந்து 3200 ரூபாய் மதிப்புள்ள பொருள் கிடையாது. ஓகேங்களா? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3800 ரூபாய் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் 10 to 20% வந்து உங்களுக்கு MRBல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சைடில் வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஷ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஒரிஜினல் ரேட்டு பாருங்க, MRP வந்து 290. ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 200. ஸோ இதுல வந்து அந்த 10லேருந்து 20%க்குள்ள நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ரெண்டாவது பெனிஃபிட்டா நமக்கு சொல்றோம். சரிங்களா? இதுலயுமே நம்மளுக்கு கம்பெனி கொடுக்கறது ப்ரூஃபோட காட்டியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளோட சொல்லும் போது நம்ம வந்து யோசிக்கணும். ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா இருக்கு, நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன, ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 10% ஃப்ரீ ப்ராடக்ட். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, இப்போ 100 PVக்கு மேலே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோக்கு பண்ணாலுமே அதுலேருந்து 10லேருந்து 20% டிஸ்கவுண்ட் தான். ஓகேங்களா? அதில் நம்ம 3000க்கு மேலே பண்ணுறோன்னா அதுலேயுமே உங்களுக்கு 20% அளவுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? இது செகண்ட். தேர்ட் என்னன்னு பாருங்க, பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஓகேங்களா? அது எதில் கொடுக்குறாங்கன்னா 5லேருந்து 16% வரைக்குமே செல்ஃப் பர்ச்சேஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, ஓகேங்களா, உங்களுடைய செல்ஃப் பர்ச்சேஸை வச்சு உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரைனிங்கில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? லெக் ஃபார்மேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 16% வரைக்கும் நம்ம வந்து செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு எப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ற அந்த அமௌண்ட்டுக்கு கிடைக்கிற கேஷ்பேக் மாதிரி. ஓகேங்களா? நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த 3200 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? காசு போட்டு நம்ம வாங்கிக்கிறோம். அதுக்கான பெனிஃபிட் தான் இது எல்லாமே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொல்றது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிகிற பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இதை கண்டிப்பா லிசன் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட் 10% ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 to 20% வந்து நம்ம MRPல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ற அந்த அமௌண்ட்டுக்கு கேஷ்பேக் மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து 5%ல இருந்து 16% வரைக்குமே இருக்கிற எல்லா லீடர்ஸுமே செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஜிட்டுக்குள்ள ஒரு அமௌண்ட் உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் கிடைக்கும். ஓகேவா லீடர்ஸ்? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம அந்த 3 விஷயம் நம்ம பார்த்தோம், அதோட நம்ம கன்சிஸ்டன்சி அதாவது வவுச்சரையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து ஓரலா காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட். இது என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்லியிருப்பேன்ல உங்களுக்கு, அதாவது நம்ம வந்து 10 to 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி MRBல இருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல போட்டிருக்கேன் பாருங்க, ரீட்டைல் ப்ராஃபிட். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க 3200 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா அதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 3800 ரூபாயா இருக்கும் லீடர்ஸ். ஓகேங்களா? அப்போ 3800 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 3200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு மாசத்துக்கு. ஸோ அதுல வந்து ஒரு மாசத்துக்கே நம்மளுக்கு சேவிங்ஸ் வந்து 600 ரூபாய் ஆகுது. ஓகேங்களா? நம்மளுக்கு மிச்சமாகுது. அப்போ ஒரு மாசத்துக்கு 600 ரூபான்ற போது 4 மாசம் நம்ம தொடர்ச்சியா பண்ணுவோம்ல. ஸோ அந்த 4 மாசம் நீங்க தொடர்ச்சியா பண்றீங்க அப்படின்ற போது உங்களுக்கு 4 மாசத்தோட டோட்டல் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 2400 ரூபாய் வரும். ஸோ இந்த 2400 ரூபாய் வந்து உங்களுக்கு, அதாவது நீங்க எல்லாருமே என்ன யோசிப்பீங்க, டிபி ரேட்டை போட்டு ஆர்டர் போட்டுருவீங்க. ஆனா நீங்க இதுக்கப்புறம் போய் பொருளை சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல MRP என்ன இருக்கு, டிபி என்ன இருக்குன்னு பாருங்க. அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு தெரியாமலே இதுல வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகுதுன்றத பாருங்க. சரிங்களா? அதுதான் நான் ஒரு அப்ரோச்மெண்டா போட்டிருக்கேன். இதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், மற்றபடி வந்து ரொம்ப மேஜரா மாறாது. ஓகேவா லீடர்ஸ்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய் மாதிரிக்கு 4 மாசத்துக்கு 2400 ரூபாய் மதிப்புள்ள சேவிங்ஸ் உங்களுக்கு இன்டைரக்டா ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீ ப்ராடக்ட் சொல்லிப்பேன். 10% வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் 10% மதிப்புள்ள பொருளை வந்து உங்களுக்கு ₹1 கொடுப்பாங்க அப்படின்றதையுமே நான் சொல்லியிருப்பேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்க 3200 ரூபாய் மதிப்புள்ள பொருள் வாங்குறீங்கன்னா அதுல ஒரு 10% வந்து ஒரு 320 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அந்த 320 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கிடைக்குதுன்னா 4 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 1280. ஓகேவா லீடர்ஸ்? ஸோ அந்த 1280 ரூபாய் வந்து உங்களுக்கு மதிப்புள்ள பொருளா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது.
ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம 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 3000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன் பண்ணணும்? என்னால அவ்வளோ காசு அவ்வளோ அமௌண்ட்டுக்குலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறத பாருங்க. பொருளாவோ, ஓகேங்களா? அடுத்து கேஷ்பேக்காவோ, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நாங்க உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து இந்த மாசம் நீங்க 100 பிவி பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இப்போ 5%ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5% வச்சு அந்த 100 பிவிக்கு கால்குலேட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 95 ரூபாயில இருந்து ஒரு 110 ரூபாய்க்குள்ள வரும். ஓகேங்களா? இதுதான் இந்த நீங்க 100 பிவி பண்றதுக்கான பர்ஃபார்மன்ஸ் போனஸ். நெக்ஸ்ட் நீங்க செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு 200 வரும். தேர்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா ஒரு 600 அந்த மாதிரி வரும். நீங்க இன்ஃபர்மேஷன் கரெக்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து கிட்டத்தட்ட அதிகமாவே உங்களால எடுக்க முடியும். நான் வந்து அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 150 ரூபாய் மாதிரிக்கு 4 மாசம் பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுல என்ன அப்படின்னா இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து பாயிண்ட்ஸா சொன்னேன். இதை வந்து உங்களுக்கு லைவா காட்டியிருக்கேன். ஓகேவா லீடர்ஸ்? அப்போ நீங்க இந்த 4 மாசம் தொடர்ச்சியா இந்த மாதிரி நீங்க ரீட்டைல் ப்ராஃபிட், ஃப்ரீ ப்ராடக்ட், ஓகேங்களா, அடுத்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதோட 4வது மாசம் எண்டில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லீடர்ஸ், 4வது மாசம் எண்டு இல்லைன்னா 5வது மாசம் பாதியில கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2500 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இந்த வவுச்சரை வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே நான் காட்டின மாதிரி தான். ஸோ இது எல்லாமே இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற அந்த அமௌண்ட்டுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஓகேங்களா? இது எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா லீடர்ஸ்? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லிசன் பண்ணிக்கோங்க. ரீட்டைல் ப்ராஃபிட், ஓகேங்களா, அடுத்து ஃப்ரீ ப்ராடக்ட், பர்ஃபார்மன்ஸ் போனஸ், கன்சிஸ்டன்சி வவுச்சர், இதனாலையும் நீங்க இந்த அளவுக்கு அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து அதுல என்ன அப்படின்றது தெரியும். ஓகேவா லீடர்ஸ்? அப்போ ஆக்சுவலா பாருங்க, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை வந்து என்னன்னா அப்படின்ற இப்போ உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ரீட்டைல் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, 2400 ரூபாய் நம்ம காட்டின மாதிரி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட். ஃப்ரீ ப்ராடக்ட் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, அதாவது ஃப்ரீ ப்ராடக்ட் எவ்வளவு மதிப்புள்ள அமௌண்ட் வந்து உங்களுக்கு பொருளா கிடைக்குதுன்னா 1280 ரூபாய் மதிப்புள்ள பொருள் கிடைக்குது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல உங்களுக்கு 600 கிடைக்கும். ஓகேங்களா? 600 வந்து நீங்க அக்கௌண்ட் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும், இல்ல அப்படின்னா வவுச்சரா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா லீடர்ஸ்? இது வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா 2500 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 6780 ரூபாய், ஓகேங்களா, 6780 ரூபாய் மதிப்புள்ள பொருளாவோ இல்ல அமௌண்டாவோ இல்ல உங்களுக்கு பெனிஃபிட்டாவோ, ஓகேங்களா, அதாவது ப்ராஃபிட்டாவோ உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? 3200 ரூபாய் மணிக்கு பாத்தீங்கன்னா 12800 ரூபாய் தான் 4 மாசத்துக்கு பணத்தை கொடுத்து பொருளை தான் வாங்கிக்கிறீங்க. அந்த 12800 ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்டை வாங்கிடுறீங்க. ஓகேவா லீடர்ஸ்? அந்த 12800 ரூபாய்க்கு நீங்க வாங்கினதுல உங்களுக்கே கிடைக்கிறது எவ்வளவு? 6780 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்டோ பாயிண்ட்ஸோ இது மாதிரி எல்லாமே கிடைக்குது. ஓகேவா லீடர்ஸ்? அப்போ யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம 4 மந்த் பர்ச்சேஸ் பண்றது 12800, நமக்கு ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கிறது 6780. ஓகேவா லீடர்ஸ்? அப்போ நம்ம டோட்டலா எவ்வளவு செலவு பண்ற மாதிரி காட்டுறோம்னா 6020. அப்போ நம்மளுக்கு 50% நம்மளுக்கே ரிட்டர்ன் கிடைக்குது. ஓகேங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்றதுல நம்ம அதுக்கான ப்ராடக்டையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம். அது இல்லாம நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து 50%, நம்ம செலவு பண்றதுல 50% நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது லீடர்ஸ். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இதுல ஏதாவது ஏமாந்து போறோமா இல்ல யாரையாவது ஏமாத்துறோமா? 100% கிடையாது. ஓகேங்களா? நம்ம இதுல நிறைய பெனிஃபிட் தான் அடையிறோம். இந்த பெனிஃபிட் மட்டும் நம்ம அடையல. ஓகேவா லீடர்ஸ்? இதை நீங்க லிசன் பண்ணணும். இந்த பெனிஃபிட் மட்டும் நம்ம அடையல. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நான் வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகேங்களா? தேர்ட் அடுத்து வந்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. 4 மாசம் ஒன்ஸ் வி கெட் 2500 ஃப்ரீ வவுச்சர். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 4 மாசம் கழிச்சு நம்மளுக்கு வவுச்சர் வந்து 2500 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வவுச்சர் வந்து நான் வாங்கியிருக்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேங்களா? அதுமே பாருங்க நான் இது பண்ணிட்டேன் இந்த வவுச்சர். ஓகேங்களா? சோ இந்த வவுச்சர் வந்து நான் லாஸ்டா எப்போ யூஸ் பண்ணிருக்கேன்றத பாருங்க. 31/1
2025 ஓகேங்களா. போன மாசம் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் லீடர்ஸ். ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வவுச்சர் வச்சு நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் 4 வாங்கிட்டு எக்ஸஸா வந்து மற்ற ப்ராடக்ட்ஸை நான் வாங்கிக்கிட்டேன். இதுமே நான் எனக்கு வாங்கினதை நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன், அதையுமே நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா லீடர்ஸ்? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, 5வது பாயிண்ட். இப்போ நம்ம கண்டினியூவா பர்ச்சேஸ் பண்றதுனால நான் சொன்ன மாதிரி தான் ஆவரேஜா நம்மளுக்கு 50% ரிட்டர்ன் கிடைக்குது. அதையும் இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு 12,800 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஓகேங்களா, ரிட்டர்ன் நமக்கு 6,020 ரூபா தான் நம்ம செலவு பண்ற மாதிரி வருது. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. இதுதான் வந்து நான் உங்களுக்கு அந்த பிக்சரை காட்டும் போதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா லீடர்ஸ்? அடுத்து பாருங்க, இது இந்த ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குவாலிட்டியா இருக்குமா, தரமா இருக்குமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா நம்ம இந்த பணத்தை கொடுத்து இந்த ப்ராடக்டை வாங்குறோன்ற போது இந்த ப்ராடக்ட் மூலிமா நம்மளோட லைஃப்பும் வந்து நல்லா மாறும், குவாலிட்டியா மாறும். ஓகேங்களா, இது குவாலிட்டியான ப்ராடக்ட். இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட லைஃப்பும் வந்து லைஃப் லாங் நம்ம நல்லா இருக்க முடியும். ஓகேவா லீடர்ஸ்? இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் தரம் இல்லாத பொருளை நம்ம வாங்கல. நம்ம வெஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே தரமான பொருள் தான் நாங்க வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நியூவா வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பயப்படாதீங்க. பொருள் எல்லாரும் நல்லா இருக்குமா, இல்ல தரமா இருக்குமா, இல்ல நம்மளுக்கு வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும், அது எதுவுமே வராது. ஓகேங்களா, இதுல எதுவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுடைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லைஃப் சேஞ்ச். ஓகேங்களா, நம்ம இது மட்டும் இல்லாம நம்மளுடைய லைஃப்மே பாத்தீங்கன்னா நம்மளோட இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நம்மளோட வருமானத்திலயுமே பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, நம்மளோட வருமான வாய்ப்பு கிடைக்கிறது மூலியமா இந்த வெஸ்டேஜ்ல இந்த ப்ராடக்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல, இது மூலியமா ஒரு வருமான வாய்ப்பும் கிடைக்குது. அது மூலியமா நம்மளோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா லீடர்? அப்போ நம்ம பொருளை மட்டும் நம்ம வாங்கல, பொருளை வாங்குறது மூலியமா நம்ம இத்தனை பெனிஃபிட்டையும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதோட சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை தரமும் மாறுது. ஓகேங்களா, நம்மளுடைய வருமான வாய்ப்பு மூலியமா நம்மளோட லைஃப்பும் மாறுது. ஓகேவா லீடர்ஸ்? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுக்கு முன்னாடி நான் காட்டினது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ். இதுக்கு அடுத்து காட்டுறது எல்லாமே நம்மளுக்கு தெரியாத பெனிஃபிட். இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாட் வரும். ஓகேங்களா, மீட்டிங் முடியும் போது. ஸோ எல்லாருமே லிசன் பண்ணுங்க. இப்போ நம்ம இதுல என்ன இருக்குன்னு பாருங்க, யூ கேன் டூ வெஸ்டேஜ் கான்ஃபிடென்ட்லி. இப்போ இதை நம்ம இந்த வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றோம். ஓகேங்களா, இந்த வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், நம்மளுடைய வெஸ்டேஜ் மூலியமா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்டான லைஃப் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சரிங்களா, இதை வந்து இப்போ எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு உள்ள இப்போ இந்த 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். ஓகேங்களா, அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம வெஸ்டேஜ் தான். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, when I do then ஓகேங்களா வில் டூ 100 PV. இப்போ நம்ம 100 PV பண்ணினாதான் நம்ம டீம் மெம்பர்ஸும் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் காட்டணும். நம்ம காட்ட தான் நெக்ஸ்ட் அவங்க காட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சரவணன் சார் அடிக்கடி மீட்டிங்ல என்ன சொல்லுவார்னா, இப்போ நீங்க 100 PV பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, அப்பதான் வந்து உங்களுடைய லீடர்ஸ் உங்களோட லைஃப் லைனும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் கையில் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் 100 PV நான் வந்து ஜாயின் பண்ண டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் 100 PV தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியோட பெனிஃபிட் எனக்கு ரொம்ப தெரிஞ்சு தெளிவா எது பண்ணனாலும் தெளிவா பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல நான் ஒர்க் பண்றேன். இப்போ நான் பண்றதை பார்த்து தான் எனக்கு கீழே என்னுடைய டீம் லீடர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, என்ன கூட முடியாது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ என் கூட ஜாயின் பண்றாங்க அப்படின்னா நான் என்கிட்ட கேட்பாங்க, நான் பெனிஃபிட்டை பத்தி எக்ஸ்பிளைன் தான் பண்ணுவேன், ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஓகே இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, கண்டிப்பா நான் பண்றேன் சிஸ்டர். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்மளுடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா லீடர்ஸ்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். நம்ம பண்ணாம நம்ம கீழே இருக்கவங்கள பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம பண்ணணும், அடுத்துதான் நம்ம டீமும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ அதுதான் இப்போ பாருங்க நம்ம பண்ணிட்டோம், நம்ம டீம் மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ சிஸ்டர் நம்மளோட அப்ளைன் வந்து இந்த மாசம் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து நாம் கண்டிப்பா பண்ணணும், 100 PV பண்ணணும், நம்ம 40 PV பண்றோம், 50 PV பண்றோம், 60 பண்றோம், ஓகே நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம 100 பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டீம் மெம்பர்ஸும் வந்து ஓகேங்களா திங்க் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஒன்ஸ் யுவர் டீம் மெம்பர்ஸ் ஸ்டார்ட் 100 PV
தே வில் டூ 100 PV நெக்ஸ்ட் 3 months. ஒரு மாசம் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் 100 PV பண்ணிட்டா நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு கேரண்டியா அந்த 100 PV பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன யோசிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற நியூ ஜாயினரை 100 PV பண்றதுக்கு அவங்களுக்கு புரிய வைங்க. நிறைய லீடர்ஸ் பண்றது என்ன அப்படின்னா 100 PV பண்ணுங்க 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 தான் சொல்றமே ஒழிய அது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அது பண்றதுனால நம்மளுக்கு என்ன லைஃப் மாறும் அப்படின்றத நீங்க சொல்றது இல்ல. ஒரு சில லீடர்ஸ் அப்படி சொல்லாதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு 100 PV பண்ணணும்ன்ற எண்ணமே வர்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இனிமேலாவது அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நம்ம ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் நம்மளோட டீம்ல இருக்கிற ஒரு லீடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு அவங்க தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க போய் நெக்ஸ்ட் மந்த் போய் பேசணுன்றது கிடையாது. இதுவே நீங்க 30 PV 40 PV 50 60 அந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் அவங்க கிட்ட போய் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்ப பண்றீங்க சிஸ்டர், எப்ப பண்றீங்க ப்ரோ, கண்டிப்பா பண்ணுங்க, வேகமா பண்ணுங்க, 18க்குள்ள பண்ணுங்க, 14க்குள்ள பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனா 100 PV கன்சிஸ்டன்சி பண்றாங்களா, அவங்க எப்படினாலும் கரெக்டா நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு 100 PV ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? கன்சிஸ்டன்சி டேட்டுக்குள்ள கண்டிப்பா பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 100 PV பெனிஃபிட்டை பத்தி நம்ம டீம் லீடர்ஸ் நியூவா வர்றாங்கன்னா அவங்க கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த 100 PVயோட உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமா கிடைக்கும். ஓகேவா லீடர்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்ஸ் யுவர் டீம் மெம்பர்ஸ் ஸ்டார்ட் 100 PV தே வில் அட்டெண்ட் ட்ரைனிங். ஒரு மாசம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த மாசம் புதுசா வந்திருக்கிறவங்க 100 PV பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் ஒரு ட்ரைனிங் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் 100 PV பண்ணிட்டேன், நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அதுலயும் 100 PV பண்ணியிருக்கேன். அப்ப கண்டிப்பா நான் வந்து நெக்ஸ்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணி நான் நிறைய ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டு நான் நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 100 PV பண்ணிட்டேன், நான் 5% இருக்கேன், நான் நெக்ஸ்ட் 8% போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க சிஸ்டர்னு உங்க அப்ளைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து ட்ரைனிங்கை பார்க்கும்போது ட்ரைனிங்ல வந்து சரவணன் சாரோ ஓகேங்களா அடுத்தடுத்த லீடர்ஸ் மீட்டிங் எடுக்கும் போதுமே அவங்க 100 PV பண்றதுனால என்ன ஃபாஸ்ட் அட் 8 எப்படி அடிக்கணும், ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அப்ளைனோட கால் பேசும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு 200 PV எடுத்தா எக்ஸ்ட்ரா நம்ம 100 PV பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரா 200 PV எடுத்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் மந்த்ல 300 PV அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபாஸ்ட் அட் 8 வந்துடலான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 8% அச்சீவ் பண்ண ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ட்ரைனிங்கை மிஸ் பண்ணாம பார்ப்பாங்க. அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகேவா லீடர்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க, மைண்ட் செட் வந்து 30 PV பண்ணும்போது இந்த மைண்ட் செட் வந்து 100 PV பண்ணும்போது பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரொம்ப சீரியஸா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா இப்போ 30 PV பண்ணும்போது சாதாரணமா ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே நம்ம பண்ணலாம், நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம், நாளைக்கு அப்ளைன் கிட்ட கால் பேசிக்கலாம், ஸோ ஸ்லோவா 8 அடிச்சுக்கலாம், நம்மளால செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, 30 PV தான் பண்ண முடியும்னு யோசிப்பாங்க. இதுவே 100 PV பண்றாங்க அப்படின்னா ஓகே நம்ம வந்து 100 PV பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் 8% அச்சீவ் பண்ணணும், நமக்கு கீழே வந்து 2 பேரை 8 கொண்டு வரணும். ஓகேங்களா? செகண்ட் லெக் மூவ் பண்ணணும், அதுல 8 கொண்டு வரணும். அப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லி அடுத்தடுத்து அவங்க பெருசா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதாவது 30 PV பண்ற மைண்ட் செட் வந்து 100 PV பண்ணும்போது இருக்காது. ஓகேவா லீடர்ஸ்? அது ஹையஸ்டா இருக்கும் அப்படின்றது தான் இதுல நம்ம காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, they committed for next 4 month they will attend your call response. ஓகேங்களா? நம்ம கன்சிஸ்டன்சிக்குள்ள கமிட் ஆயிட்டோம், அதாவது கன்சிஸ்டன்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகேங்களா அவங்க வந்து 4 மாசம் கமிட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த 4 மாசம் கமிட் ஆகும்போது கண்டிப்பா நம்ம கிட்ட கால் பேசிதான் ஆகணும், நம்மளுக்கு அவங்க ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்மளோட காலும் அட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களோட காலும் நம்ம அட்டன் பண்ணுவோம், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுவோம், அவங்களும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுல என்ன ஆகும்னா நம்மளுக்கும் அதாவது அப்ளைனுக்கும் லைஃப் லைனுக்கும் இடையில பாண்டிங் கிரியேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் லீடர்ஸ். நம்ம அப்ளைனும் லைஃப் லைனுக்கு இடையில பாண்டிங் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பிசினஸ் growth ஆகும். அதை வந்து கண்டிப்பா இந்த கன்சிஸ்டன்சி பண்றவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். நான் நிறைய வந்து நான் லைவா பார்த்துருக்கேன். சரிங்களா? அதுதான் வந்து நாங்க இதுல சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்க, கன்ஃபார்ம் PV ஃபார் நெக்ஸ்ட் மந்த். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ நம்ம 100 PV கன்சிஸ்டன்சி பண்றோம், நம்மளுக்கு கீழே ஒரு 20 பேர் வந்து கன்சிஸ்டன்சி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நம்மளுக்கு கீழே ஒரு 20 பேர் 100 PV பண்றாங்கன்னா ஓகேங்களா நெக்ஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு 2000 PVன்றது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேங்களா? இது இப்போ இதை நான் சொல்றேன் பாருங்க, இப்போ நீங்க ஒரு 20 பேர் வந்து 100 PV பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாசம் 4 மாசத்துக்கு 2000 PV வந்து இந்த 100 PVலயே வந்துடும். இது இல்லாம நீங்க 30 PV 40 PV 50 PV பண்ற மாதிரி
லீடர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். இதுவே நீங்க 100 PV பண்ணாம நார்மலா பண்ற மாதிரி ஓகேங்களா 30 40 50 இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட பாயிண்ட்ன்றது ஒரு மாசம் வர்றது ஒரு மாசம் வராமலும் போகலாம். லீடர்ஸ் இதை லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாசம் 40 PV பண்றவங்க அடுத்த மாசம் அவங்க பண்ணாமலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 100 PV பண்றவங்க அடுத்த மாசம் கண்டிப்பா பண்ணணும்ல, பண்ணிதானே ஆவாங்க. அவங்க வவுச்சர் வாங்கணும்னு யோசிப்பாங்க. சோ அப்போ வந்து கண்டிப்பா அந்த 100 PV வந்துடும். ஆனா இந்த 40 PV அடுத்த மாசம் வருமானது டவுட் தான். ஓகேங்களா? அப்போ 100 PV நம்ம பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 20 பேர் நம்மளுக்கு கீழே எக்ஸாம்பிளுக்கு பண்றாங்க அப்படின்னா அந்த 2000 PVன்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். அது மூலியமா நீங்க ஒரு டைரக்டரும் குவாலிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நீங்க இந்த மாசம் ஜாயின் பண்றீங்க, நீங்க இந்த மாசத்துல இருந்து 100 PV பண்றீங்க. உங்களுக்கு கீழே வந்து ஒவ்வொரு மாசமா வந்து 6 பேர் 7 பேர் அப்படியே கிரியேட் ஆகி 4வது மாசம் உங்களுக்கு 2000 PVன்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த 30 40 எல்லாம் பண்றதோட சேர்த்து உங்களுக்கு TBBயோட பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் ஃபாலோ பண்ணி வந்தேன். ஓகேங்களா? நான் பிரான்ஸ் அடிக்கும் போது நான் 4வது மாசமே பிரான்ஸ் அச்சீவ் பண்ணேன். ஆனா எனக்கு கீழே பாத்தீங்கன்னா 15 பேர் வந்து 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணாங்க. ஓகேங்களா? நான் 100 PV கன்சிஸ்டன்சி மூலியமா தான் நான் பிரான்ஸே குவாலிஃபை பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் மாசமே 117 PV பண்ணேன். அதோட 4 மாசம் நான் தொடர்ச்சியா பண்ணும்போது 4வது மாசம் எண்டில் எனக்கு கீழே எல்லா லீடர்ஸுமே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா 100 PV கன்சிஸ்டன்சி தான் பண்ணுவாங்க. ஸோ யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதனால அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சு வந்து 4வது மாசமே பாத்தீங்கன்னா 6959 ரூபா மதிப்புள்ள அமௌண்ட் இன்கம் நான் வாங்கிக்கிட்டேன். ஓகேங்களா? இதுதான் வந்து இதுல நம்ம காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, we can easily develop our team with 100 PV. இந்த 100 PV பண்றதுனால நம்ம டீமை ஈஸியா டெவலப் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுதான் நான் இப்ப சொன்னேன். இப்போ நார்மலா 50 40 அதாவது 30 40 50 அப்படின்ற மாதிரி PV பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு 6-7 மந்தாவது பிரான்ஸ் குவாலிஃபை பண்ற மாதிரி ஆகும். ஓகேங்களா? இதுவே நம்ம 100 PV பண்றோம்னா நான் சொன்ன மாதிரி 4-5 மந்த்லயே பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுதான். ஸோ நம்ம டீம் வந்து 100 PV பண்ண வைக்கிறோம் அப்படின்ற போது நம்ம டீமை ஈஸியா டெவலப் பண்ணிடலாம் அப்படின்றது தான் நம்ம காட்டியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஈவன் இஃப் எனி சேட் நாட் டு பிஸ்னஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பிசினஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க 100 PV பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 2 மந்த் பண்ணியிருக்காங்க. அவங்க திடீர்னு இந்த பிசினஸ் விட்டு வெளியே போற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம கிட்ட அப்ளை வந்து சொல்றாங்க, சிஸ்டர் எனக்கு இந்த பிசினஸ் வந்து இந்த ப்ராப்ளம் மூலியமா எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அவங்க கிட்ட நம்ம என்ன பேசலாம்னா, ஓகே சிஸ்டர், ஆனா இன்ஃபார்ம் கண்டினியூ 100 PV ஃபார் ஃப்ரீ வவுச்சர். அப்போ நீங்க இந்த பிசினஸ்க்காக பண்ணலனாலும் நீங்க 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணிருக்கீங்க, இன்னும் ஒரு 1 மந்த் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வவுச்சர் கிடைக்கும்ல சிஸ்டர், அந்த வவுச்சரை வாங்கிக்கிட்டு நீங்க ஃப்ரீயா ரிலீவ் ஆயிக்கலாம் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். ஓகேங்களா? இதுவே 40 PV பண்றவங்ககிட்ட போய் பேச முடியுமா? முடியாது. ஸோ அதை தான் சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம ஒரு பிசினஸ் விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட ஓகேங்களா 100 PV கன்சிஸ்டன்சி யூஸ் பண்றாங்க அப்படின்னா வவுச்சருக்காகவாவது நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க கிட்ட பேச முடியும். அப்படி பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி முடிச்சுட்டு அவங்க வவுச்சர் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வெளியில போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபியூ மந்த் ஓகேங்களா யூ கேன் அகைன் கால் அண்ட் இன்ஃபார்ம் டு ஜஸ்ட் அட்டெண்ட் ட்ரைனிங். அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க ரிலீவ் ஆயிடுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன தோணும்னா, ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு சில சுச்சுவேஷன்னால வெளியே போயிருப்பாங்க, திரும்பி அவங்க உள்ள வரணும், யாராவது கால் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்கலாம், சிஸ்டர் நீங்க மறுபடியும் வர்றீங்களா, ட்ரைனிங் அட்டன் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஓகே நான் கண்டிப்பா வந்தேன். ஏன்னா அவங்க எதிர்பார்ப்புல இருப்பாங்க ஒரு சிலர். ஓகேங்களா? நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்மளே வாண்டடா கால் பண்றோம் அப்படின்ற போது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, வர்றேன்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஓகேவா லீடர்ஸ்? அப்போ அவங்களுக்கு தேவை ப்ராடக்ட்டும் கிடைச்சிடுது, திரும்பி அவங்களுக்கு வந்து பிசினஸ்குள்ளேயும் வர்ற மாதிரி ஆயிடுது. ஓகேவா லீடர்ஸ்? அப்போ இவ்வளோ பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தெரியாமலே வந்து வருது. இது எத்தனை பேருக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும்? தெரியாது. ஏன்னா இதுதான் வந்து இன்டைரக்டா இருக்கிறது நம்ம பிசினஸ்ல. அப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி சொல்றத நான் சொல்றேன் பாருங்க, நம்ம பிசினஸ் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ட காட்டுது. ஓகேங்களா? அப்போ
அந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக இந்த பிசினஸை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நிறைய பேரு. தயவு செஞ்சு அதை வந்து பண்ணாதீங்க. ஓகேவா லீடர்? அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு தான் லாஸ். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எப்பவுமே வந்து மிஸ் பண்ணாம பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் நீங்க காட்டுறீங்கல்ல சிஸ்டர், ஸ்லைட்ல காட்டுறீங்க. ஆனா இதெல்லாம் உண்மையா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த டவுட்ன்றது வரும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய ப்ரூஃபை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா லீடர்ஸ்? ஸோ என்னோட ப்ரூஃபை காட்டும் போது உங்களுக்குள்ள ஒரு ஓகே இவங்க லைவா காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதை நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கான்ஃபரன்ஸ். ஏன்னா இது சரவணன் சார் வந்து நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே அப்போ வந்து 9 to 10 மீட்டிங் இருந்தது. அந்த டைம்ல நான் மீட்டிங் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேவே அவர் சொன்னது என்னன்னா, சீக்கிரமா இன்கம் ஏர்ன் பண்ணணுமா. ஸோ நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா 100 PV கன்சல்டன்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது எனக்கு வந்து ஆழமா பதிஞ்சிச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஜாயின் பண்ணேன். அப்போ என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம சீக்கிரமா ஏர்ன் பண்ணணும். ரொம்ப நாள் வந்து இன்கம் இல்லாம ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்ல ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இதுல என்ன இன்கம் இல்லாம இருக்க, ஸோ இதுல எப்படி சீக்கிரமா இன்கம் வரும், வராது, அப்ப நீ வெளியில வா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு சரவணன் சார் சொன்னது என்னன்னா, சீக்கிரமா டெவலப் ஆகணும்னா நீங்க 100 PV கன்சல்டன்சி எடுங்க. நீங்க எடுக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கீழே நம்ம பல பேரை பண்ண வைக்கிறோம், 100 PV பண்ண வைக்கிறோம்னா நம்ம சீக்கிரமா நம்ம டீமும் டெவலப் ஆயிரும். அது மூலியமா நம்ம இன்கமும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்தனாலதான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல நான் இருக்கேன். எனக்கு இந்த 100 PV கன்சல்டன்சி மட்டும் கிடையாது, இந்த பிசினஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் நான் ரொம்ப விரும்பி நுணுக்கமா கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பண்ணிதான் இந்த அளவுக்கு நான் இருக்கேன். ஸோ இந்த ஒர்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டெடிகேட்டடா நான் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பேன். ஓகேவா லீடர்? இப்போ நான் சொல்றேன் பாருங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பெனிஃபிட் நம்ம காமிச்சிருப்போம். ஓகேங்களா? ஃப்ரீ ப்ராடக்ட் காமிச்சிருக்காங்க, அதை நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் இப்போ பாருங்க, நம்மளுக்கு எம்ஆர்பி ரேட் வந்து 75 ரூபாய் போட்டிருக்கு. ஓகேங்களா? இதுல டிபி ரேட் பாருங்க 50 ரூபாய். ஓகேங்களா? அப்போ இதுல வந்து நம்மளுக்கு 10ல இருந்து 20% வந்து நம்மளுக்கு அதுக்குள்ள நமக்கு இதுல டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்றத இந்த ப்ரூஃப்ல காட்டியிருப்போம். ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன், பட் இருந்தாலும் நான் லைவா காட்டிடுறேன். ஓகேவா லீடர்ஸ்? இந்த ஒரு பொருள்ல மட்டும் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம், நம்மளோட வெஸ்டேஜ் ஆப் இப்படி இருக்கும் சரிங்களா? இந்த மாதிரி ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா கீழே வந்து ஷாப்பை கேட்டகரின்னு இருக்கும். அந்த கேட்டகரி வைஸா நீங்க ஓபன் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் வந்து ஜென்ரலா காட்டுவாங்க. அதுல வியூ மோர் கொடுத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்ல மட்டும் கிடையாது, எல்லா ப்ராடக்ட்ல எடுத்துக்கிட்டாலுமே நம்ம கம்பெனி இந்த மாதிரி தான் ஆஃபர் கொடுக்குறாங்க லீடர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்க, எல்லா ப்ராடக்ட்லுமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹேர் ஆயில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஹேர் ஆயில்ல பாருங்க எம்ஆர்பி ரேட் வந்து ஒரு செகண்ட் லீடர்ஸ். இப்போ எம்ஆர்பி பாருங்க, இந்த ஹேர் ஆயில்ல 260 ரூபா இருக்கும். ஓகேங்களா? டிபி ரேட் பாருங்க 180. ஸோ இதை யோசிச்சு பாருங்க, இதுலயுமே நம்மளுக்கு 10 to அதாவது 20% அளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு பாயிண்ட்டுமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் மூலியமா தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போவோம். சரிங்களா? இது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நான் இந்த ஃப்ரீயை காமிச்சிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நீங்க 3200 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நான் ஸ்கீம்ஸ்ல காட்டுறேன் பாருங்க. இந்த 3200 ரூபாயில இப்ப நியூ ஜாயினரா இருக்கீங்க, ஓகேங்களா? அவங்க வந்து நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் காட்டுறாங்க கொடுக்குறாங்கன்றதையும் நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப இதுவே வந்து ரீபர்ச்சேஸா பண்றவங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். சரிங்களா? இப்போ நியூவா வந்திருக்கவங்களுக்கு வந்து 2600 ரூபாய்க்கு மேல, அப்போ நீங்க 100 PV பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3200 ரூபாய்க்கு மேல போயிடும். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு பாருங்க ஃப்ரீ ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் ஆஃப்டர் ஜாயினிங். ஓகேவா லீடர்ஸ்? இதுல பாருங்க, இது வந்து மந்த் எண்ட் வரைக்கும் டைம் இருக்கு. இதுல பாருங்க கீழே பாருங்க, இந்த பக்கம் ரைட் சைட்ல பாருங்க 2600 ரூபாய் மதிப்புள்ள 2600 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்க, அதாவது 3000க்கு மேல நீங்க 100 PV பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரஷ் இல்லைன்னா ஓகேங்களா இந்த அஷ்யூர்ல சன் டிஃபென்ஸ் SPF 30+, ஓகேங்களா இந்த கிரீம், இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு 1 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இதுல டவுட் வரும், இந்த பிரஷோட ரேட் என்ன? உண்மையாவே பாத்தீங்கன்னா 320 ரூபாய் மதிப்புள்ள பொருளை தான் நம்மளுக்கு 1 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நியூ ஜெனருக்கு டவுட் வரும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பிரஷோட ரேட் பாருங்க, இப்போ இதுலயே சர்ச் பண்ணி பார்க்குறேன்.
பாருங்க இந்த பிரஷ் ரேட்டு பாத்தீங்கன்னா 300 இருங்க. ஓகே அதாவது இந்த பிரஷ் வந்து 260 ரூபாய் மதிப்புள்ள பொருள் வந்து 220 ரூபாய்க்கு. ஏன்னா நீங்க வந்து 2600 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகேவா லீடர்ஸ்? இதுவே நீங்க 3200 ரூபாய்க்கு மேல பண்றீங்கன்னா அந்த நீம் சோப்பு வரும். ஓகேங்களா? இப்போ அந்த நீம் சோப்பு போடுறேன் பாருங்க. அந்த நீம் சோப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாருங்க அந்த சோப்போட உண்மையான ஒரிஜினல் ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க நான் லைவாவே காட்டுறேன். இப்போ இதோட ரேட்டு எம்ஆர்பி பாருங்க. எம்ஆர்பியில் இவ்வளோ அமௌண்ட் வருது. ஓகேங்களா? 75 ரூபா மதிப்புள்ள பொருள் நம்மளுக்கு 4 சோப்பு கொடுக்குறாங்க. அப்போ 75 × 4 கொடுங்க. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ஆகும்? 150 ரூபா. 300 ரூபாய் மதிப்புள்ள பொருள் நம்மளுக்கு 1 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க லீடர்ஸ். ஓகேங்களா? 4 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த விதத்துலையுமே நீங்க ஏமாந்து போகல. இது மட்டும் கிடையாது லீடர்ஸ். நான் நெக்ஸ்ட் பாருங்க வவுச்சரும் காட்டுறேன். ஓகேங்களா? நான் வவுச்சர் இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வவுச்சர்ஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்க பார்க்கும்போது அதுவும் ப்ரூஃபோட உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு இது எல்லாமே நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். என்னடா உண்மையாவே இவங்க வாங்கியிருப்பாங்களா அப்படின்ற டவுட்டுமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை வவுச்சர் வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தெரியும். எனக்கு ரெட் கலரா வந்திருக்கிறது எல்லாமே நான் வாங்கி யூஸ் பண்ண வவுச்சர் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரியலா நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அடுத்தடுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மை வவுச்சரை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸும் இதுல தான் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இதுல டவுட் இருக்கு அப்படின்னா உங்க அப்ளைன் கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் லீடர்ஸ். இது ஏன் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம கம்பெனி கொடுக்குற உண்மையானது தான். ஓகேங்களா? எல்லாருமே வந்து இது நம்மகிட்ட சொல்ல மட்டும்தான் செய்வாங்க, ஏமாத்துவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டத்துக்காக தானே, கஷ்டம் மாறணும்னு தானே இந்த பிசினஸ்குள்ள நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த கஷ்டம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடிஞ்ச வரைக்கும் 100 PV எடுத்துக்க முடிஞ்சா பண்ணுங்க. உங்க லைஃப் மாறணுமா, சீக்கிரமா ஏர்ன் பண்ணணுமா, நம்ம வாழ்க்கையை மாற்றணும். நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு சிலர் ஒர்க்கிங் பர்சன் இருப்பீங்க. ஒர்க்கிங் பர்சன்ல 8 ஹவர்ஸ் நீங்க போய் வெளியில ஒர்க் பண்ணுவீங்க. அதோட கஷ்டம் வந்து ஒர்க் பண்ற எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த 8 ஹவர்ஸ் வந்து நம்ம ஒருத்தருக்கு உழைச்சு தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்ம உழைப்பை தான் சுரண்டுறாங்க. அதுக்கேற்ற ஊதியம் நம்மளுக்கு கொடுக்குறாங்களா? இல்லை. ஆனா இங்க வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம கொடுத்தாலே அதுக்கான ஊதியம் நமக்கு பல மடங்கா டெவலப் ஆகும். ஓகேங்களா? நம்ம இப்போ இருந்து ஒரு 3 ஹவர்ஸ் நீங்க அங்க ஒரு 5 இயர்ஸ் கொடுக்குறீங்க. இங்க வந்து ஒரு 2ல இருந்து 3 ஹவர்ஸ் அதாவது 2ல இருந்து 3 இயர்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? 5 இயர்ஸ் அங்க கொடுத்து நீங்க மாசம் மாசம் வாங்குற சேலரிக்கு இங்க ஒரு 2ல இருந்து 3 இயர்ஸ் ஓகேங்களா 2ல இருந்து 3 வருஷம் இதுல கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு செட்டில் ஆயிடலாம். உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் அந்த இன்கம் அப்படின்றது வரும். நான் கேரண்டியா சொல்றேன் லீடர்ஸ். இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா பண்ணுங்க. இது மூலியமா உங்க வாழ்க்கை மாறும். இப்ப நான் வந்து இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம லைஃப் லைன் பண்ணுவாங்க லீடர்ஸ். அது நம்ம நல்ல விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை நல்லதா எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பண்றது எல்லாமே பெஸ்டா தான் இருக்கணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பெஸ்ட்டை தான் கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து குரு டிவில 6150 வந்திருக்கு அப்படின்னா இதுல எல்லாமே முக்காவாசி பாத்தீங்கன்னா 100 PV கன்சல்டன்ஸ் தான். ஒரு சிலர் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ள மட்டும்தான் நார்மல் பர்ச்சேஸ். ஓகேங்களா லீடர்ஸ்? அப்போ இந்த 7th டே ஓகேங்களா இந்த 6 நாள்ல இன்னும் ஒரு 3-4 பேர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் மீட்டிங்க்கு அப்புறம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 7,000 பாயிண்ட் வந்துடும். ஓகேங்களா? அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா 100 PV வரும்போது நம்மளும் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வரும். ஆனா இது உடனே வருமா அப்படின்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பண்ணிட்டு நம்ம டீமுக்கு இதை பத்தி ப்ரமோட் பண்ணதான் நம்ம டீமும் நம்ம கூட சேர்ந்து பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தான். உடனே பண்ணணும் அப்படின்றது மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்களும் பிசினஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எல்லாமே ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்களா? பர்ச்சேஸோட இம்பார்ட்டன்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுலயுமே கன்சல்டன்சியோட இம்பார்ட்டன்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பிசினஸை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணுன்றதையும் நீங்க வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ற லீடர்ஸ் இந்த நம்ம இப்போ இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸோட வாழ்க்கையும் பயங்கரமா வந்து
டெவலப் ஆகும். நான் ஓப்பனா சொல்றேன். இப்போ எனக்குமே பாத்தீங்கன்னா இது மாதிரி நான் மீட்டிங்ஸ் எடுக்கிறது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என் டீம் லீடர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட எளிய நடையில நம்ம பண்ணணும். ஓகேவா லீடர்ஸ்? ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு நார்மலா நம்ம பேசிட்டு போகணும். நம்ம தெரிஞ்சதை கடகடன்னு பேசி அப்படி கிடையாது. தெளிவா பேசணும். ஓகேங்களா? பொறுமையா நிறுத்தி நிதானமா பேசினாலும் அவங்க மனசுல ஆழமா பதிகிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப் அப்படின்றது மாறுறது மட்டும் இல்லாம நம்ம லைஃப் லைனோட லைஃப் மாறுது அப்படின்ற போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜெட்டிக் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளை நம்பி 4 பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையை நம்ம மாற்றும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையும் மாறும். ஸோ இதுல வந்து டீம் ஒர்க் தான். நம்ம இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றோம், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க, நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க நம்ம ஒர்க்கை பண்ணணும். நம்ம இந்த பிசினஸ்ல எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம சக்சஸ் பண்ண வந்திருக்கோம், நம்ம ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண வந்திருக்கோம், நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம மிடில் கிளாஸ் வாழ்க்கையில இருந்து நம்ம ஒரு ராயல்ட்டியான வாழ்க்கைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்மளோட எஃபோர்ட்டையும் கொடுக்கணும். நம்ம சும்மா சொல்லிட்டு மட்டும் நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மாறாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகேங்களா? எங்க வீட்லயும் சரி எல்லா பக்கமும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்காக வந்து நான் வந்து இதை பார்த்து பயந்து ஓடி இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து 42,000 இன்கம் வாங்க முடியாது. என் வாழ்க்கையில எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தருமே யோசிங்க. ஒர்க் பண்ற பர்சன் ஒவ்வொருத்தருமே யோசிங்க. நம்ம வாழ்க்கை மாறணும், நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை மாறணும். ஓகேங்களா? நம்ம கடன் இல்லாத வாழ்க்கையில உட்காரணும் அப்படின்னா நமக்கு டைம் ஃப்ரீடம் கிடைக்கணும், மணி ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ்ல எடுத்து தொடர்ச்சியா பண்ணுங்க. அதோட இந்த 100 PV கன்சிஸ்டன்சி நீங்க எடுத்து உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லைங்க. கண்டிப்பா 100 PV கன்சிஸ்டன்சி எடுத்து வர டீம் வந்து வேகமா க்ரோத் ஆகும். ஓகேங்களா? நார்மல் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மந்த் 6 மந்த் லேட்டா அதாவது பின்வாங்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். மற்றபடி நீங்களும் குவாலிஃபை பண்ண தான் போறீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் மாதங்கள் எடுத்துக்கும், அவ்வளவுதான். ஸோ நீங்க வந்து பிசினஸை கத்துக்கிட்டு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா லீடர்ஸ்? ஸோ இதை தான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இந்த மீட்டிங் மூலிமா நிறைய பேர் வந்து பண்ணணும்னு யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்லையுமே நீங்க போடுங்க. ஓகேவா லீடர்ஸ்? நம்ம வந்து கன்சிஸ்டன்சி வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பண்றேன், இல்லை திஸ் மந்த்ல இருந்து நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்குள்ள ஒரு பவர் கிடைக்கும். 100 PV இப்போ சார் ஸ்டார்டிங்ல சொன்னாரு 100 PVக்கு வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது சீக்ரெட், அதாவது சீக்ரெட் மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்றோம் அப்படின்னா இதுல கண்டிப்பா நம்மளுக்கு இப்போ எப்படி சொல்றதுன்னா ரகசியமான ஓகேங்களா நம்ம லைஃப் மாறுறதுனா இதுதான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 40 PV 50 PV பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்டார் லெவல்ல இப்போ இருப்பேனான்றது டவுட் தான். ஓகேங்களா? நான் வந்து எனக்கு கிடைக்கிற டைம் ஃபுல்லா நான் கொடுப்பேன் இந்த பிசினஸ்ல. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அதாவது ஷிஃப்ட் கணக்கா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ டே ஷிஃப்ட் போகிறாங்கன்னா டே ஃபுல்லாக நான் என்னோட ஒர்க்கை நான் பிரிச்சுக்குவேன். ஓகேவா லீடர்ஸ்? அப்படி பிரிச்சுக்கிட்டு நம்ம மார்னிங்கே வந்து எல்லா ஒர்க்கையும் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுமே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து டீமுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த டீமில் எப்போ பேசணுன்றத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் எல்லாருமே பண்ணலாம். இப்போ ஷிஃப்ட் கணக்கு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் செகண்ட் ஷிஃப்ட்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே எடுத்துக்குவேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு டைம் இல்லை சிஸ்டர், எனக்கு இது மீட்டிங் பார்க்க டைம் இல்லை, ப்ராடக்டோட நாலேஜ் வளர்த்துக்கணுமா, மதியம் நடக்கிற 1 o'clock ட்ரேடிங்கை மிஸ் பண்ணாதீங்க லீடர்ஸ். அந்த ப்ராடக்டோட நாலேஜ் வந்து நீங்கள் 1 o'clock ட்ரேடிங் பார்க்க தான் உங்களுக்கு நாலேஜ் வளரும். புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் 1 o'clock ட்ரேடிங் பார்க்கல அப்படின்னா நெக்ஸ்ட்ல இருந்து நீங்க இப்போ இந்த மீட்டிங்க்கு அப்புறமா வந்து எப்போ 1 o'clock ட்ரேடிங் வருதுன்றதை உங்களுடைய அப்ளைன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்க போறீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க அப்ளைனை லைன்ல வச்சுக்கிட்டு எந்த ப்ராடக்ட் வாங்கினா எது பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கும்போது உங்கள் லைஃப் மாறும் லீடர்ஸ். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த மீட்டிங் மூலிமா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீட்டிங் வந்து எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு தான். நான் வந்து சரவணன் சார் மீட்டிங் வந்து பேசுறதுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். விஷ் யூ வெல்த்.